அசுரர்களோட படைக்கு மிகப்பெரிய சக்தியாக இருந்து பின்னாடி இருந்து இயக்கிட்டு இருந்த சுக்கராச்சாரியார் ருத்ராவதாரம் எடுத்து சிவபெருமானை அவளை வதம் பண்ணார். அதுக்கப்புறம் அசுரப்படையை அந்தகாசுரன் தலைமையில் அங்கே போர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்தகாசுரனும் அங்கே பயங்கரமாக போர் பண்ணிட்டு இருந்தான். அசுரர்கள் எல்லாருமே கொண்டு குவிச்சிட்டு இருந்த சிவபெருமான் அந்தகாசுரன் நேருக்கு நேராக சந்திக்கிற சூழல் அமைஞ்சது. இப்போ அந்தகாசுரனும் சிவபெருமானும் போர் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்தகாசுரனும் சிவபெருமானில் யார் ஜெயித்தாங்க, அந்தகாசுரனை சிவன் ஜெயிப்பாரா இல்லையா அப்படிங்கிற பற்றி ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். தன்னோட கண்ணில் சிறிதளவு கூட பயம் காட்டாத அந்தகாசுரன் சிவபெருமானை எடுத்து போர் புரிகிறாங்க. அந்தகாசுரனோட திமிரை பார்த்து ரொம்பவே ஆக்ரோஷம் அடைந்த சிவபெருமான் ருத்ர தாண்டவம் ஆடி ருத்ரனோட முழு சக்திகளை எடுத்து அவரோட சூலாயத்தை வச்சு அந்தகாசுரனோட வயிற்றை குத்தி கிழிச்சு அவர் என்ன பண்ணுறாரு, சூலாயத்தோட தூக்கி அவர் தலைக்கு மேல் நிறுத்தி அந்தகாசுரனை ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் போர் முழக்கத்தை கொடுக்குறாரு. அந்தகாசுரனை வீழ்த்தின சிவபெருமானோட முழக்கத்தை பார்த்த தேவர்கள் எல்லாமே ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அசுரர் எல்லாமே அங்கேயே அடிபணிஞ்சாங்க, அவங்க தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு பேர் அசுரனோட அழிவை இந்த 14 லோகங்களுக்கும் தெரியப்படுத்தணும்னு முடிவு பண்ண சிவபெருமான் யமதர்மராஜாவை கூப்பிடுறாரு. அவரோட சூலாயத்தில் சிக்கிட்டு இருந்த அந்தகாசுரனோட அவர் சூலாயத்தை யமன்கிட்ட கொடுக்குறாரு. நீங்கள் 14 லோகத்தையும் இந்த சூலாயத்தோட போங்க, அந்தகாசுரன் வீழ்ந்தான் அப்படின்ற செய்தி எல்லாருக்கும் பரவணும், எல்லாருக்கும் விடிவு காலம் அப்படின்றது சிவபெருமானால வந்துச்சு அப்படிங்கிற செய்தி எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சிவன் கட்டளையிடுறாரு. என்னடா இது, இந்த உலகத்துல நடக்காத ஒரு நிகழ்வு நம்ம வரமா கேட்டு வாங்கியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு அழிவு அப்படிங்கிறது ஒன்று இருக்காது அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா சிவபெருமானால நமக்கு ஏன் இப்படி அழிவுன்றது வந்துச்சு? அப்போ நம்மளோட உண்மையான தாய் தந்தையர்கள் யாரு? சிவன் தான் நம்மளோட அப்பாவா? அப்போ அந்த பேரழகியா இருந்த பார்வதி தான் என்னோட உண்மையான அம்மாவா அப்படிங்கிறத நினச்சி அந்தகாசுரன் ரொம்பவுமே வருத்தப்படுறான். எல்லாரும் தெய்வத்தோட அம்சமாக இருக்கிற பெற்றோர்கள் கிடைச்சாலே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனால் தெய்வமே எனக்கு பெற்றோராக கிடைச்சிருந்திருக்கே, இந்த பாக்கியத்தை தெரியாத ஒரு பாவியாக இருந்துட்டுமே அப்படின்னு வருத்தப்பட்ட அந்தகாசுரன் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மனம் திருந்துறான், தான் செஞ்ச தப்பை உணர்றான். இந்த சமயத்தில் தான் அந்தகாசுரனோட வயிறு சூலாயத்தால் குட்டி கிழிக்கப்பட்டதுனால அவனோட ரத்தம் கீழே விழுகக்கூடாது, அப்படி அவன் ரத்தம் கீழே விழுந்தா ஒரு புது அந்தகாசுரன் வந்துடக்கூடாது அப்படின்னு ரொம்பவுமே சுதாரிப்பாக இருந்த சிவபெருமான் அவனோட பூதகணங்களில் இருந்த ஒரு சின்ன பூதமான சிவனோட பூதகணங்களே ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு பூதகணமான அங்காரதன் அப்படின்ற ஒரு பூதத்தை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு சிவபெருமான் ஒரு கட்டளையும் இடுறாரு. அந்தகாசுரனோட ரத்தம் ஒன்று கூட பூமியில விழுகக்கூடாது, அதை எல்லாத்தையுமே பிடிச்சு நீ குடிச்சிட்டே வரணும், இதுதான் உன்னோட வேலை அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சிவபெருமானோட கட்டளைக்கு இணங்க அங்காரதனும் அந்தகாசுரனோட ரத்தத்தை ஒன்று கூட கீழே விடாம அவன் பிடிச்சி குடிச்சிக்கிட்டே வரான். இப்படியே 14 லோகத்தையும் சுற்றி அவங்க கைலாயத்தை அடையிறப்போ அந்தகாசுரனோட ரத்தம் எல்லாமே கடைசி ஒரு சொட்டு கூட இல்லாம மொத்தமா தீர்ந்து போயிடுது. என்னதான் அந்தகாசுரன் தீவனா இருந்தாலும் அவன் செஞ்ச தப்பை அவன் உணர்ந்து அவன் அதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் தான் நம்மளை மன்னிக்கக்கூடிய ஒரே கடவுள், அவருக்கு தான் அந்த அருகதை இருக்கு அப்படிங்கிறதுனால தினமும் சிவனோட மந்திரமான ஓம் நமச்சிவாய அப்படிங்கிறத அவன் சொல்ல ஆரம்பிச்சான். இப்படி 14 லோகங்களையும் அவன் சுற்றி வரப்போ அவன் உடம்புல இருந்த ரத்தம் பூரா வெளியே போயிடுச்சு. அவன் டெய்லி அவன் ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருந்தான். கடைசியாக அவன் கைலாயத்தை அடையிறப்போ அவன் உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் கிடையாது. அவனால எந்திரிச்சு நின்று பார்க்குற அளவு கூட சக்தி இல்லாமல் சிவபெருமான் முன்னாடி விழுந்தாங்க. அப்போ அந்தகாசுரன் தான் செஞ்ச தப்பை உணர்ந்ததுனால சிவபெருமான் அந்தகனை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாரு. அந்தகாசுரனுக்கு அவனோட காயம் பூரா ஆடுற மாதிரி பண்ணாரு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அழகான ஒரு உருவத்தையும் அந்தகாசுரனுக்கு கொடுத்தாரு. சிவபெருமான் கருணையை காமிச்சு அந்தகாசுரா உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு சொல்லி அந்தகாசுரனை பார்த்து சிவபெருமான் சொல்றாரு. தன் உடம்புல சுத்தமாக சக்தியே இல்லாத அந்தகாசுரன் சிவபெருமானோட காலடியிலேயே விழுந்து கிடக்குறான். அவனுக்கு என்ன கேட்கறதுனே தெரியல. ஏன்னா அவன் பண்ண தப்பு சின்ன தப்பு கிடையாது, அவ்வளோ பெரிய தப்பு. தான் அப்பா யாருன்னு கூட தெரியாம, அம்மா யாருன்னு கூட தெரியாம, தன் தாய் மேலே ஒரு ஆசைப்பட்டு அவங்கள அடையணும்னு நினைச்சனே, என்னை மாதிரி ஒரு பாவி இந்த உலகத்துல யார் இருக்கா, நான் நீங்க மன்னிச்சிட்டீங்கன்ற ஒரு வார்த்தை சொன்னா போதும், நான் இங்கேயே என் உயிரை துறக்க ரெடியா இருக்கேன்ற மனநிலையில அந்தகாசுரன் சிவபெருமானோட காலடியிலே விழுந்து கிடந்தான். அந்தகாசுரனோட பக்தியை பார்த்து அவன் அன்பை பார்த்து சிவபெருமான் அவனை மகனா ஏத்துக்கிறாரு. ஆமாங்க, சிவபெருமான் எப்பவுமே அவங்க பக்தர்கள் என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் அதை உணர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள தூக்கி மடியில வச்சு கொஞ்சறவர் தான் நம்ம சிவபெருமான். அப்படி கருணையின் உருவா இருக்கிற சிவபெருமான் அந்தகாசுரனை ஏத்துக்கிட்டு அவனுக்கு தன் மகனாவே வச்சு வளர்க்குறாரு. தான் செஞ்ச தப்ப சிவனால மன்னிக்கப்பட்டதுனால அந்தகாசுரன் ஒரு புது ஜென்மம் எடுத்த மாதிரி அவன் வாழ்ந்து வந்தான். சிவபெருமானும் பார்வதியும் சேர்ந்து அந்தகாசுரனுக்கு பிரிங்கிரிடன் அப்படின்ற பேரும் வச்சாங்க. சிவபெருமானோட சக்திகளை கொண்டதுனால அந்தகாசுரன் ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியா இருந்தான்.
அதனால சிவபெருமானோட போர் படையான அதாவது பூதகணங்களின் தளபதியாகவும் அந்தகாசுரன் பிற்காலத்துல மாறினான். அதே சமயம் யம தர்மராஜா அந்தகாசுரனை சூலாயத்தோட 14 லோகத்தையும் சுத்தி வந்துட்டு இருக்கப்போ அந்தகாசுரனை ரத்தத்தை குடிச்சிட்டு வந்த அங்காரதன் அப்படின்ற பூதம் அந்தகாசுரனோட பலத்துல பாதி பலத்தை பெற்றிருந்தான். அது ரொம்ப அறம் சார்ந்த ஒரு பூதம் அப்படிங்கிறதுனால அது சிவபெருமான் அங்காரதனை ஆசீர்வதிச்சு நவகிரகங்கள ஒருத்தனா நியமிச்சாரு. ஒரு குழந்தை பிறக்கப்பட்ட உடனே அவன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறது நம்மளால தீர்மானிக்க முடியாது. ஆனால் அவன் வளர்கிற விதத்தாலையும் அவன் வளர்கிற சூழ்நிலையை வச்சு அவன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறத நம்மளால கணிக்க முடியும். அப்படிதாங்க ஒரு தெய்வத்துக்கு மகனா பிறந்து விதியால அவன் தவறான வழிகளில் வளர்க்கப்பட்டு சேராத இடத்துல சேர்ந்து அவன் அசிங்கங்களையும் அவமானங்களையும் பார்த்து அவன் தன்னைத்தானே ஒரு தீயவனா செதுக்கிக்கிட்டு இருந்தான். இப்படி ரொம்ப பெரிய கொடூரமா அழிக்க முடியாத சக்தியா இருந்த அந்தகாசுரனை சிவபெருமானால அழிக்கப்பட்டு சம்ஹாரம் பண்ணப்பட்ட இந்த நிகழ்வுகளை இன்னைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால திருக்கோவலூர் அப்படிங்கிற இடத்துல அந்தகாசுரன் சம்ஹார மூர்த்தியா சிவபெருமான் காட்சி கொடுத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம லிங்க புராணத்துல சிவபெருமானோட அஷ்ட வீர செயல்கள்ல 7வது வீர செயலா அந்தகாசுரனோட சம்ஹார கதையை தான் சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான புராண கதைகளுக்கு நம்ம இயல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்கள் என்னன்ற கமெண்ட் லீவ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்க.